நாங்கள் இன்றைய தினம் இலங்கை சுதந்திர சதுக்கத்துக்கு அருகாமையில் மே 18ஆம் தேதி ஒன்று கூடி 19ஆம் தேதி ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே நாங்கள் உறக்க கூறுவது என்னவென்றால், நாங்கள் ஒரு சிறிய குழுவாக இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் கூறுவது என்னவென்றால், இலங்கையில் கடந்த 3 தசாப்த காலங்களாக யுத்தம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்றுடன் 16 வருடங்கள் ஆகின்றது. ஆனாலும் நாங்கள் இன்னும் அந்த வேதனைகளிலிருந்து மீளாதவர்களாக இருக்கின்றோம். வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, மக்கள் இன்னும் அந்த யுத்தத்தின் வேதனையில் தான் இருக்கின்றார்கள். வடக்கிலே எங்களுக்கு தெரியும், யுத்தம் காரணமாக எதையும் நாங்கள் பெறுவதில்லை, வெறுமனே இழப்புகள் தான் கிடைக்கின்றது யுத்தங்கள் மூலம். எனவே யுத்தம் நிறைவடைந்த பின்னும் இன்னும் எங்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்கின்றதா, எங்கள் ஆழ் மனதில் அந்த வேதனைகள் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வியை பொறுத்தவரையில் இன்னும் அந்த வேதனைகளில் தான் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வேதனைகளை நாங்கள் எங்களால் மறக்க முடியாவிட்டாலும் பிரிதொருவரால், அதாவது தெற்கில் இருக்கின்ற நபரால் வடக்கில் இருக்கின்றவர்களுடைய வேதனையை தெரிந்து கொண்டு அறிந்து அதற்காக பச்சாதாபம் படக்கூடிய ஒரு நிலைமையை எங்களால் உருவாக்க முடியுமானால் அது ஓரளவு ஒரு வெற்றியாக எங்களுக்கு கொள்ளலாம். இன்னும் நாங்கள் இதனை கொண்டாடியது போதும். தெற்கிலே இதனை கொண்டாடுவதும் வடக்கிலே இதற்காக கண்ணீர் விடுவதும் நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய வேதனையை நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். உண்மையில் யுத்தம் என்பது மீண்டும் தேவையில்லை. அந்த யுத்தத்துக்கு சென்றவர்களிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், மீண்டும் மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் ஆயுதங்களை ஏந்துவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இதற்கு பின்னால் இருக்கின்ற நாங்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். பிறருடைய வேதனையில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தாலே ஒழிய எங்களால் இந்த துயரத்திலிருந்து மீள முடியாது. எதிர்வருகின்ற வருடமும் இதே பிரச்சனையை நாங்கள் திரும்ப திரும்ப கதைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நாட்களை நாங்கள் சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை இலங்கையில் இது போன்ற யுத்தங்கள் ஏற்படாமல் மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அடுத்தவர்களுடைய வேதனையை, அடுத்தவர்களுடைய வழிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக மாற வேண்டும்.